வெல்கம் டு ஃபாட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பீக்கங்காய் வச்சு எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்துட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து அதை வந்து ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் வத்தல் பொடி, அது மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மல்லிப்பொடி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்குனதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஒரு சின்ன பீக்கங்காய் வந்துட்டு பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம வந்து மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுறலாம். இது பொடியை கட் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப பிஞ்சு காய், அதனால வந்துட்டு இப்போவே வெந்து போயிடும். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளே வெந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு காயே. இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளறணும்னா நமக்கு வந்துட்டு சரியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காரம் எல்லாமே நமக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அந்த வத்தல் பொடி, இந்த பச்சை மிளகா சேர்க்கறது, இது எல்லாமே நம்மளோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டோம்னா நம்மளோட பீக்கங்காய் பொரியல் வந்துட்டு ரெடி ஆயிரும். இது வந்து சாதம், சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே செஞ்சு பாருங்க. அது மாதிரி பண்றதும் 5 நிமிஷத்துலேயே இதை பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியானது. எல்லாருமே செஞ்சு பாருங்க. தேங்க்யூ.